Mahindra XUV 3XO ஓட வேல்யூ ஃபார் மணி வேரியன்ட் பார்த்துட்ருக்கீங்க. இது என்ன வந்து MX3. ஸோ MX3 ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 9,49,000 இதோட டிசைன் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ க்ரோம் வெர்டிக்கல் ஸ்டார்ஸ் கொடுத்துருக்காங்க. புது எல்இடி சி ஷேப்பில் இருக்கிற மாதிரி டிஆர்எல்ஸ், எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட் லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. பானட் வந்து க்ரீசஸ் எல்லாம் பார்க்க ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது. இந்த வேரியண்ட் ஒரு மிட் லெவல் ஸ்பெக் வேரியண்ட்டாக இருக்கிறதுனால நமக்கு ஸ்டீல் வீல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பாடி கலர்ட் டோ ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஈவன் விங் மிரர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டர்ன் இண்டிகேட்டர்ஸ் வந்து அட்டாச்சாக கொடுத்துருக்காங்க. நிறைய இடத்துல வந்து பியானோ பிளாக் ஃபினிஷ் வந்து பார்க்க முடியும். ஈவன் பில்லர்ஸில். ஆனால் இது வந்து சிங்கிள் டோன் எக்ஸ்டீரியர் கலர் தான் கொடுத்துருக்காங்க. ரியர் வந்து எல்லா வேரியண்ட்லேயும் வந்து இந்த எல்இடி லைட் பார் வந்து உங்களால் பார்க்க முடியும். ஷீ ஷேப்பில் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி 2 எண்ட்லேயும் கொடுத்துருப்பாங்க டெய்ல் லேம்ப்பு. ஆனால் டிஃபாகர்லாம் கிடையாது. மொத்தம் 295 லிட்டர் பூட் ஸ்பேஸ் இந்த வண்டியில். ஆனால் அதை விட பெரிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 60/40 ரியர் ஸ்ப்ளிட் சீட் வந்து ஸ்டாண்டர்டாக கொடுக்குறாங்க. நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ராக்டிகாலிட்டி என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம். ஆல்சோ இந்த வண்டி இந்த செக்மெண்ட்டோட லாங்கஸ்ட் வீல் பேஸு. ஸோ இன்டீரியர் ஸ்பேஸ் வந்து இந்த செக்மெண்ட்லேயே வச்சு ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபேப்ரிக் சீட்ஸ் பார்க்குறீங்க பிளாக் கலரில். இன்டீரியர் வந்து உங்களுக்கு ஐவரி தீம் கொடுத்துருக்காங்க. பாட்டம் டேஷ்போர்டில் மேலே வந்து பார்த்திங்கன்னா பிளாக் தீம், நடுவில் வந்து பியானோ பிளாக் ஃபினிஷ் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஒவ்வொரு கண்ட்ரோல்ஸ் வந்து எடிட்டர் வந்து ஆப்ரேட் பண்ணுறது நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. மிடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மோர் ஆஃப் இந்த சென்டர் கன்சோலில் பார்க்க பட்டன்ஸ் அண்ட் டைல்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. ஒரு ஃப்ளோட்டிங் டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மென்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. டாப் அண்ட் வேரியன்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா 10.25 ஸ்க்ரீனு. டாப் அண்டில் வந்து பார்த்திங்கன்னா 10.25 இன்ச் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலும் கூட. இந்த வேரியண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செமி டிஜிட்டல் கன்சோல் தான். ஸோ இது மேனுவல் வேரியண்ட்டு, மேனுவல் 6 ஸ்பீட் வேரியண்ட் தான். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வயர்லெஸ் சார்ஜிங் பேட் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் ஃபெசிலிட்டியும் இருக்குது. அப்புறம் ஆம்ரெஸ்ட் கீழே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டோரேஜ் பின்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கப் ஹோல்டர்ஸு, நிறைய இடத்துல வந்து ஸ்டோரேஜ் ஸ்பேசஸ் இருக்குது. அப்புறம் ஸ்டீரிங் வீல் வந்து பார்த்திங்கன்னா மவுண்ட் கண்ட்ரோல்ஸோட கொடுத்துருக்காங்க. நீட்டான ஃபினிஷ். அதே மாதிரி இந்த ரெண்டு பினக்கல் இருக்கிற மாதிரி இந்த கன்சோல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ட்ரி லெவல் மிட் லெவல் வேரியண்ட் இல்லாத மாதிரி நல்ல ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க. ஒரு எலக்ட்ரிக் சன்ரூஃப் தான் இந்த வேரியண்ட்டில். ஆனால் இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா டுவல் பெயின் சன்ரூஃப் இருக்குது டாப் அண்ட் வேரியண்ட்டில். ரியரில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் பார்த்துட்ருக்கீங்க. எடிட்டர் வந்து 6 ஃபீட் டாலு. அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நீரும் வந்து போதுமாங்கிற அளவுக்கு வந்து இருக்குது. அதேமாதிரி ஹெட்ரூம் வந்து போதுமாங்கிற அளவுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் இப்போ நீங்கள் வந்து அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் வந்து அவர் அட்ஜஸ்ட் பண்ணுறது பார்த்துட்ருக்கீங்க. அதே மாதிரி ரியரில் வந்து ஏசி வென்ஸ் இருக்குது. ஈவன் சார்ஜிங் ப்ரொவிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக் சன்ரூஃப் வந்து ஒரு டிப்பிக்கலான காம்பேக்ட் எஸ்யூவியில் எலக்ட்ரிக் சன்ரூஃப் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது இந்த வண்டியில். ஸோ இந்த மஹிந்திரா XUV 3XO வந்து 300ஓட ஒரு ஃபேஸ் லிஃப்டட் வெர்ஷன். நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டிசைன் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் வரப்போகிற BE சீரிஸ் ப்ளஸ் இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் மஹிந்திரா காசில் இருக்கிற மாதிரி டிசைன் கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்காங்க. ரொம்பவே பார்க்க நல்லாயிருக்கு. மொத்தம் 8 கலர்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. டாப் அண்ட் வேரியன்ஸில் வந்து டோல் டோன் கலர்ஸில் வந்து இருக்குது. ஈவன் பாடி ஸ்ட்ரக்சரோட ரிஜிடிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி வந்து இந்த வண்டி 5 ஸ்டார் இருப்பாங்க இந்த கார். அது மட்டும் இல்லாமல் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 35 சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வந்து ஸ்டாண்டர்டாக கொடுக்குறாங்க. அதில் என்னென்ன இன்க்ளூசிவாக இருக்குன்னா 6 ஏர் பேக் ஸ்டாண்டர்டு. அப்புறம் டிஸ்க் பிரேக்ஸ் ஆல் வீல்ஸில் டிஸ்க் பிரேக்ஸ் வந்து ஸ்டாண்டர்டாக கொடுக்குறாங்க. ஸோ ரொம்ப இம்ப்ரெசிவான ஒரு விஷயம். ப்ரைஸஸ் வந்து ஸ்பாட்டாக தான் கொடுத்துருக்காங்க. பேஸ் வேரியண்ட்டோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 7.49 லேக். டாப் அண்ட் வேரியண்ட்டோட 15.49 லேக்கு. ஸோ இப்போ நம்ம காமிச்ச வேரியண்ட் வந்து எங்களை பொறுத்த அளவுக்கு நல்ல வேல்யூ ஃபார் மணி அப்ரோச்சாக இருக்கும். ஏன்னா இப்போ தேவையான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குங்க. ப்ராப்ளி நீங்கள் வந்து வீல்ஸ் மாற்றலாம். ஸ்டீல் வீல்ஸ் வந்து நீங்கள் நல்ல வீல்ஸாக மாற்றலாம். மற்றபடி எல்லாமே இருக்குது இந்த பர்டிகுலர் வேரியண்ட்டில். டாப் அண்ட் வேரியன்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா லெவல் 2 ADAS இருக்குது. இந்த செக்மெண்ட் காம்பேக்ட் எஸ்யூவி செக்மெண்ட்டில் வச்சு ஃபர்ஸ்ட் கார் இந்த கார் தான். இந்த 3XO தான் இந்த ஒரு ஃபீச்சரை ஆஃபர் பண்ணுறது. அதில் வந்து ஒரு டோட்டலாக ஒரு 10 டெக்னாலஜிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டி 1.2 லிட்டர் பெட்ரோல், 1.2 லிட்டர் DI பெட்ரோல், 1.5 லிட்டர் டீசல் இன்ஜினில் ஆஃபர் பண்ணுறாங்க. ஒரு புது 6 ஸ்பீட் டாக் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் வந்து பெட்ரோலில் மட்டும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. டீசல் வந்து பார்த்திங்கன்னா மேனுவல் இல்லைனா வந்து AMT ஆஃபர் பண்ணுது பழைய வண்டி மாதிரி. அதேமாதிரி பர்ஃபார்மன்ஸ் நம்பர்ஸ்லேயும் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. உங்களுக்கு டீசல் வந்து பார்த்திங்கன்னா 117 PS 300 நியூட்டன் மீட்டர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு என்ஜின், நல்ல டாக்கியான என்ஜினும் கூட. இதுவே DI வந்து பார்த்திங்கன்னா 130 PS ப்ரொடியூஸ் பண்ணுது. க்ளோஸ் டு 250 நியூட்டன் மீட்டர்ஸ் 80ல் ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த வண்டியில் ஈவன் 3 டிரைவ் மோட்ஸ் இருக்குது. 3 ஸ்டீரிங் மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 7 ஸ்பீக்கர் ஹார்மோன் ஆடியோ கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா 9 பேண்ட் ஈக்குவலைசர் கொடுங்க. ஸோ 9 பேண்ட் EQ வந்து இருந்துச்சுன்னா உங்களுக்கு சவுண்ட் ஸ்டேஜ் வந்து பெட்டராக இருக்கும். அதாவது ஈவன் ஒரு வைடான ஃப்ரீக்வன்சி ரேஞ்சில் வந்து உங்களுக்கு ஆடியோ உங்களால் கேட்க முடியும். ஸோ நல்ல எமோசிவான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த வண்டியோட டீட்டெயில் ரிவ்யூ சீக்கிரம் நம்ம சேனலில் வருது. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இன் தமிழ் ரிவ்யூ நம்ம சேனலில் தான் வரும்.